81. அனைத்து மாஸ்டர்களும் ஒன்று சேர்ந்து அமர்ந்து கலந்தாய்வு செய்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இருப்பினும் மக்கள் அவர்களை பார்க்காமல் சண்டை போட்டியை மும்முரமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது பாலன் எக்ஸ்பர்ட் ரேங்கிங்கில் யார் யார் எந்தெந்த இடம் பிடிப்பார்கள் என்று அவரது கணிப்பை சொல்லிக் கொண்டிருந்தார். அது அந்த மேடைக்கு கீழ் இருந்த ஆதனின் காதில் பட்டது. அப்போது ஆதன் பருளையும் வேங்கையனையும் பார்த்து, போட்டியே இன்னும் முடியல, அதுக்குள்ள உங்க அப்பா ரேங்கிங் போட்டுட்டு இருக்காரு பாரு என்று சிரித்துக் கொண்டே கூறினான். அதை கேட்ட வேங்கையனும் சிரித்தான். அப்போது பருள் ஆதனை பார்த்து, ஆமா, எங்க அப்பா சொன்னா அது சரியா இருக்கும், அதனாலதான் அங்க இருக்க மத்த மாஸ்டர்கள் எல்லாம் அவரை சொல்ல சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க என்று பெருமிதத்துடன் கூறினாள். ஓஹோ, சரி சரி, பார்க்கலாம் அவரோட ரேங்கிங் என்னன்னு என்று கூறினான் ஆதன். அப்போது அந்த பெரிய மேடையை சுற்றி இருக்கும் எக்ஸ்பர்ட்களின் கவனமும் அந்த பாலன் ரேங்கிங் என்னவாக இருக்கும் என்று எண்ணி பார்த்து கொண்டிருந்தார்கள். மற்ற மக்கள், எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் போட்டியைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். லோகேஷ் தான் முதலிடத்திற்கு வருவான் என்று பாலன் மாஸ்டர் சொன்னது ஏகன் மாஸ்டருக்கு சிறு வருத்தத்தை கொடுத்தது. இருப்பினும் மற்ற ரேங்கிங்கை பார்த்துவிட்டு பேசிக் கொள்ளலாம் என்று அமர்ந்திருந்தார். அப்போது அங்கு சாத்தனார் வந்தார். அதை பார்த்து அங்கிருந்த அனைத்து மாஸ்டர்களும் எழுந்து நின்று அவரை வரவேற்றார். அப்போது யுவராஜ் மாஸ்டர் வேகமாக சென்று சாத்தனாரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு, ஐயா, நீங்க தான் இந்த இடத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும், ஆனா நீங்க என்ன இவ்வளவு தாமதமா வர்றீங்க என்று பணிவுடன் கேட்டார் யுவராஜ் மாஸ்டர். அது ஒண்ணு இல்லப்பா, கொஞ்சம் வேலை, அதனாலதான் தாமதம் ஆயிருச்சு. சரி, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்று கேட்டார் சாத்தனார். நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம் ஐயா, நீங்க வந்து உட்காருங்க என்று கூறினார் பாலன். அதை கேட்ட அனைவரும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். அதிலும் தணிகைநாதன் முகத்தை திருப்பிக் கொண்டு நின்று கொண்டிருந்தார். ஏனென்றால் யுவராஜ் மாஸ்டர் வந்ததில் இருந்தே தணிகைநாதனை யாரும் கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள். அதில் இப்போது தணிகைநாதனுக்கு சமமான சாத்தனாரும் வந்துவிட்டதால் அவருக்கு மிகவும் வெறுப்புணர்வு ஏற்படுத்தியது. அப்போது சாத்தனார் சென்று தணிகைநாதனை பார்த்து தனது மரியாதையை செலுத்தினார். அதன் பிறகு திரும்பி ஆதனை பார்த்தார். ஆதனும் அவரை பார்த்து அப்படியே மண்ணில் அமர்ந்து இரு கைகூப்பி தனது வணக்கத்தை தெரிவித்தான். அதை பார்த்த சாத்தனார் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார். அதன் பிறகு சாத்தனார் அங்கிருந்த மாஸ்டர்கள் அனைவரையும் பார்த்து, நீங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க, நான் கொஞ்ச நேரம் சண்டை போட்டியை பார்த்துட்டு இருக்கேன் என்று கூறினார். அதை கேட்டதும் யுவராஜ் புரிந்து கொண்டார். சாத்தனார் இந்த ரேங்கிங் விஷயத்தை பற்றி பேச விரும்பவில்லை என்று. அதனால் யுவராஜ் மற்றவர்களை பார்த்து, சரி மற்றவங்க எல்லாம் வாங்க என்று கூறிவிட்டு பாலனை பார்த்து, மாஸ்டர், நீங்க உங்க கணிப்பை சொல்லுங்க, கேட்கலாம் என்று கூறினார். அப்போது அனைத்து மாஸ்டர்களும் மீண்டும் அவரவர் இடத்தில் அமர்ந்தார்கள். பாலன் அங்கிருந்த அனைத்து மாஸ்டர்களையும் பார்த்து, சரி, முதல் எக்ஸ்பர்ட் ரேங்கிங் யாருன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து 2வது இடத்துல நன்னன் இருப்பான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் சக்தி ஆற்றலுக்கு அவன் இடத்துல இன்னொரு வீரன் பிடிக்கிறதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம். அதே மாதிரி 3வது இடத்துக்கு அட்டோரியன் தான் வருவான், அதுலயும் எந்த சந்தேகமும் இல்ல என்று கூறினார். அது கேட்டு அங்கிருந்த அனைவரை விடவும் ஏகனும் தணிகைநாதனும் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். இருப்பினும் அவர்களுக்கு அதன் பிறகுதான் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. பாலன் மீண்டும் பேசுவதற்கு ஆரம்பித்தார். இந்த 4வது 5வது இடம்தான் ஏதோ மாற்றம் வரும்னு நினைக்கிறேன் என்று கூறினார். அதை கேட்ட ஏகன், மாஸ்டர், 4வது இடத்துல என்ன மாற்றம் வரப்போகுது? அதுலதான் சைகன் வம்சத்து ஜனனி ரொம்ப சக்தி வாய்ந்தவளா இருக்காளே, அந்த இடத்துக்கு வேற யார் வரப்போறாங்க என்று குழப்பத்துடன் கேட்டார். தணிகைநாதன் திரும்பி பாலனை முறைத்துக் கொண்டிருந்தார். அப்போது பாலன் அனைவரையும் பார்த்து, எனக்கு தெரிஞ்சு 4வது இடம் புதுசா வந்திருக்க ஆதனுக்கு தான் எனக்கு தோணுது. அவன் உங்க கண்ணுக்கெல்லாம் சின்ன பையனா தெரியலாம், ஆனா அவனை பார்த்தா ஏதோ ஒரு மாவீரனை பாக்குற மாதிரி இருக்கு. இது உங்கள எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஆதன் தான் 4வது இடம். அப்புறம் 5வது இடம் அருணுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் பொறுமையும் நிதானமும் அவனை இந்த இடத்துக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறேன். அவன் அமைதியா இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்குள்ள பல ஆற்றல் சக்திகள் இருக்க மாதிரி இருக்கு. கடைசியா 6வது இடத்துல இருந்து 10வது இடம் வரைக்கும் என் கணிப்பு என்னன்னா, 6வது இடம் ஜனனி, 7வது இடம் மகேந்திரன், 8வது இடம் தருண், 9வது வேங்கையன், அப்புறம் கடைசி 10வது என் பொண்ணு பருள். இதான் என் கணிப்பு என்று கூறினார். அதை கேட்டதும் அங்கு மேடையில் சுற்றியிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் வேகமாக திரும்பி ஆதனையும் வேங்கையனையும் வியப்பாக பார்த்தார்கள். ஏனென்றால் பாலன் கணிப்பு பெரும்பாலும் சரியாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார்கள். அப்போது அந்த மேடைக்கு அருகில் இருந்து ஒரு வெற்றி பெற்று அடுத்த போட்டிக்கு தயாராக இருந்த எக்ஸ்பர்ட் அவனுடன் இருக்கும் மற்றொரு எக்ஸ்பர்ட்டை பார்த்து, மச்சான், என்னடா பாலன் மாஸ்டர் நம்ம பேரெல்லாம் சொல்லவே இல்லை, அப்போ நம்ம டாப் 10ல வரமாட்டோமா என்று கேட்டான். மச்சான், நம்ம இந்த 2 ரவுண்டு கடந்து வந்ததே பெருசுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அங்க பாரு யார் யார் நிக்கிறாங்கன்னு. இப்ப நம்ம பாலன் மாஸ்டர் சொன்ன யாராவது ஒருத்தன் நீ அடிச்சிருவேன்னு சொல்லு பார்க்கலாம், நான் உனக்கு அந்த டாப் 10 இடத்த வாங்கி கொடுத்துறேன் என்று கூறினான் அவனுக்கு அருகில் இருந்த எக்ஸ்பர்ட் நண்பன். அந்த எக்ஸ்பர்ட்டும் திரும்பி அந்த வரிசையை பார்த்தான். அதெல்லாம் சரிதான்டா, ஆனா இதுதான் ஆதனுக்கும் வேங்கையனுக்கும் முதல் சண்டை. அப்படி இருக்கும்போது அவங்க மட்டும் எப்படி முதல் 10க்குள்ள வருவாங்க? அதுலயும் ஆதன் 4வது இடத்துக்கு வருவானா? அதை கேட்கும் போதுதான் பாலன் மாஸ்டர் கணிப்பு கொஞ்சம் தடுமாறுதோன்னு தோணுது என்று கூறினான். அதை கேட்ட அவனது நண்பன், இல்ல மச்சான், நம்மளை விட மாஸ்டர்கள் எல்லாம் ரொம்ப கவனிப்பாங்க, அதுலயும் பாலன் மாஸ்டர் ரொம்ப கவனிப்பாரு. அப்படி கவனிக்காமையா யுவராஜ் மாஸ்டர் பாலன் மாஸ்டர் சொல்லிருக்காரு.
சரி இரு, இதை கேட்டு மத்த மாஸ்டர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் என்று கூறினான். இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை அந்த வெற்றி வரிசையில் இருந்த அனைவரும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். இருப்பினும் யாரும் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. அப்போது ஏகன் பாலனை பார்த்து, மாஸ்டர், உங்க கணிப்பு எப்பயும் மிஸ் ஆகாதுன்னு எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த 4வது 5வது அப்புறம் வேங்கையின் இடம் மட்டும்தான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஆதன், அருண், வேங்கையின் எல்லாம் சக்தி வாய்ந்த வீரர்கள் தான், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. இருந்தாலும் இவங்க நம்ம ஜனனி, மகேந்திரன், தருணை விட சக்தி வாய்ந்தவங்களா என்ன என்று கேட்டார். அதை கேட்ட பாலன், இன்னும் உங்க மனசுக்குள்ள சில கேள்விகள் இருக்கு ஏகன், அதையும் கேட்டுருங்க, அதுக்கப்புறமா நான் முழுசா பதில் சொல்றேன் என்று கூறினார். ஏகன் சுற்றியும் பார்த்து விட்டு, அதான் மாஸ்டர், இந்த 3 பேரும் டாப் 10ல வரமாட்டாங்கன்னு நான் சொல்றேன். அப்புறம் என் சிஷ்யன் நன்னன் ஒவ்வொரு வாட்டியும் 2வது இடம் தான் வரணுமா என்ன? ஏன் அவன் முதல் இடத்துக்கு வரக்கூடாதா? லோகேஷ் சக்தி வாய்ந்தவன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என் சிஷ்யன் நன்னனும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப முன்னேறி இருக்கான். ஒருவேளை அவன் கூட முதல் இடத்துக்கு வரலாம்ல என்று கேட்டார். ஏகன், நான் என்னோட கணிப்பு தான் சொன்னேன். இதுல இருக்க ரேங்கிங் வரிசையும் வரலாம், இல்ல கீழே இருக்கவங்க மேலையும் மேல இருக்கவங்க கீழையும் போலாம். என் வார்த்தைய நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேல இருக்கவங்க கீழையும் போலாம். அப்புறம் உங்க சிஷ்யன் வீரன் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. மத்த வீரர்களை சொல்றதை விட உங்க சிஷ்யனான நன்னனை சொல்லும் போது அவன் ஆற்றல் சக்தியை சொல்லிதான் சொன்னேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு தெரியல. சரி, உங்க சிஷ்யன் இந்த போட்டியில முதல்ல வருவான் நம்புறீங்களா என்று கேட்டார் பாலன். அதை கேட்டதும் அங்கு வெற்றி பெற்று நின்று கொண்டிருந்த அனைத்து வீரர்களும் வேகமாக திரும்பி அந்த மேடையில் பேசிக் கொண்டிருந்த மாஸ்டர்களை பார்த்து நின்றார்கள். ஆனால் அப்போது ஆதன் மட்டும் திரும்பி அவர்களது வாக்குவாதத்தை பார்க்காமல் தொடர்ந்து சண்டையைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஏகன் சற்றும் யோசிக்காமல், ஆமா மாஸ்டர், அவனுக்கு கலையை சொல்லிக் கொடுத்தது நான் தான். அதனால அவனை பத்தி மத்தவங்களுக்கு தெரியறத விட எனக்கு நல்லா தெரியும். அவனால இந்த போட்டியில முதலிடத்தை பிடிக்க முடியும் என்று கூறினார். அதை கேட்ட நன்னன் முகத்தில் ஒரு பெருமிதமான சிரிப்பு வந்தது. அதை பார்த்த லோகேஷிற்கு நன்னன் மீது மீண்டும் கோபம் அதிகமானது. நன்னன் மீதான லோகேஷின் பார்வை கோபமாக மாறியது. அப்போது பாலன், சரிப்பா, அப்போ உன் சிஷ்யன் திறமை இருந்தா அவன் தான் ஜெயிப்பான், அதை யாராலும் தடுக்க முடியாது, சரிதானே என்று கூறினார். அதை கேட்டதும் தான் ஏகன் முகத்தில் புன்னகை வந்தது. அவர் அப்படியே திரும்பி நன்னனை பார்த்தார். நன்னன் முகத்திலும் ஒரு சிறு புன்னகை வந்தது. பாலன் ஏன் ஆதன் மீது அபார நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்றால், அந்த 2வது போட்டியான படிக்கட்டு பயணத்தில் அந்த படிக்கட்டில் இருந்து எந்தவிதமான சக்தி தாக்கம் வரும் என்று மற்றவர்களை விட அவருக்கும் யுவராஜ் மாஸ்டருக்கும் நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது ஆதன் அவன் மட்டும் மேலே செல்வதோடு இல்லாமல் தனது மகளையும் தூக்கி கொண்டு சென்றிருக்கிறான் என்றால் இது சாதாரணமான விஷயமே இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம் என்றாலும் மற்றொரு விஷயம், பாலனின் மகளான பருள் இதுவரை தன்னை எந்த ஒரு ஆண்மகனும் நெருங்கக்கூட விட்டது இல்லை. அப்படி இருக்கும்போது ஆதனுடன் இவ்வளவு நெருக்கமான தோழியாக பழகுகிறாள் என்றால் அந்த அளவிற்கு அந்த ஆண்மகனின் சக்தி எவ்வளவு வலிமையானது என்று அவளுக்கு தெரியும். அத்துடன் ஒரு ஆண்மகன் சிறந்த எண்ணங்களை கொண்டுள்ளவனாக இருந்தால் மட்டும்தான் பருள் அவர்களுடன் நட்பு கொள்வாள் என்பது பாலனுக்கு நன்றாக தெரியும். அத்துடன் அனைவரின் முன்பும் லோகேஷ் தான் முதலிடம் பிடிப்பான் என்று பாலன் சொன்னாலும் அவரது உள்மனதிற்குள் ஆதன் தான் இந்த போட்டியில் முதல் பட்டத்தை வெல்லப் போகிறான் என்று தோணிக்கொண்டே இருந்தது. அது மட்டுமின்றி ஆதனுடன் சேர்ந்து வேங்கையன் மற்றும் அருண் சண்டை போடும் விதமும் பாலனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால் அவரது ஒரு கண் அந்த மூவரின் மீதும் இருந்தது. அருண் ஒரு விஷயத்தை மிகவும் நிதானமாக செய்யக்கூடிய ஒரு வீரனாகும். ஒரு வீரன் அவசர அவசரமாக சண்டை போட்டு வெல்வதை விட நிதானமாக யோசித்து பதட்டப்படாமல் தோல்வி அடைவது மேலென்று நினைக்கக்கூடியவர் பாலன். அதேபோல்தான் வேங்கையனும் மிகவும் அரிதான வீரர்களில் ஒருவனாகும். ஏனென்றால் அவனது வாழ்வித்தையின் வேகத்தை அங்கிருக்கும் எந்த ஒரு வீரனும் செய்ய முடியாத ஒன்றாகும். இப்போது இருக்கும் வீரர்களில் வேங்கையன் போல் ஒருவனை பார்ப்பது என்பது மிகவும் கடினமான விஷயமாக உணர்ந்தார் பாலன். அப்போது ஏகன் பாலனை பார்த்து, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாஸ்டர், ஆனா அதை இப்ப பேசலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல என்று தடுமாற்றத்துடன் பேசினார். இதுல என்ன இருக்கு ஏகன், சொல்லுங்க ஏகன், என்ன விஷயம் என்று கேட்டார் பாலன். அப்போது ஏகன் சிறு புன்னகையுடன், என் சிஷ்யன் நன்னனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு உங்க பொண்ணும் நன்னனும் நல்ல ஜோடியா தெரியுறாங்க. நம்ம ஏன் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது என்று கேட்டார். அதை கேட்ட நன்னனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதை கேட்டதும் அந்த மேடைக்கு கீழ் நின்று கொண்டிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்டுகளுக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. அதை கேட்டதும் பாலன் ஏகனை பார்த்து, இதெல்லாம் நம்ம முடிவு பண்ற விஷயம் இல்ல ஏகன், இதெல்லாம் என் பொண்ணோட முடிவுதான், இதுல என்னால தலையிட முடியாது என்று கூறினார். என்ன மாஸ்டர் பேசுறீங்க, இந்த மாதிரி விஷயமும் நம்ம தான் பேசி நம்மள நம்பி இருக்கவங்களுக்கு நல்லது பண்ணணும். அதுவும் இல்லாம என் சிஷ்யன் பருள ரொம்ப விரும்புறான், அதனாலதான் நானே உங்ககிட்ட நேரடியா கேட்டுட்டேன் என்று கூறினார் ஏகன். பாலன் சிறிது நேரம் யோசித்து விட்டு, சரி ஏகன், நான் இந்த கல்யாணத்தோட முடிவை இப்ப சொல்ல முடியாது, ஏன்னா அது என் பொண்ணு பருள் முடிவுதான். ஆனா நன்னன் ஒருவேளை இந்த போட்டியில முதலிடத்துக்கு வந்தான்னா நானே அவனை கூட்டு போய் என் பொண்ணுக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறேன், அதுக்கப்புறம் என் பொண்ணோட முடிவுதான் என்று கூறினார். சரிங்க மாஸ்டர், நீங்க சொல்ற வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன் என்று கூறிவிட்டு மிகவும் சந்தோஷமாக இருந்தார் ஏகன். அப்போது நன்னன் ஏகனை பார்த்தான்.
ஏகனும் நன்னனை பார்த்து சிறு புன்னகை செய்தார். அதை பார்த்த நன்னனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதன் பிறகு நன்னன் திரும்பி பருளை பார்த்தான். பருள் நன்னனை பார்த்து முறைத்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஏகன் மற்றும் பாலன் மாஸ்டர் பேசியதை கேட்டு ஆதனுக்கு கோபம்தான் வந்தது. ஆனால் இறுதியாக நன்னன் முதலிடத்திற்கு வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்று பாலன் சொன்னதை கேட்டதும் ஆதனுக்கு சிரிப்புதான் வந்தது. ஏகன் மாஸ்டரை பொறுத்தவரை ஆதன் தனது சிஷ்யனான வேட்டையனுக்கே பொருத்தமானவன் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தார். இந்த நிலையில் நன்னன் ஆதனை எளிதாக வென்று விடுவான் என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் அன்று இருந்த ஆதன் வேறு, இன்று ஆற்றல் சக்தி மிக்க ஆதன் வேறு என்று ஏகனுக்கு தெரியவில்லை என்பதுதான் உண்மை. அப்போது ஆதன் சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்த பருள், டேய், அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு உனக்கு கேட்டுச்சா இல்லையா? நீ என்ன இப்படி சிரிச்சிட்டு இருக்க என்று முகத்தை சுளித்துக் கொண்டு கோபமாக கேட்டாள். அதை கேட்ட ஆதன், இதுக்கு நான் என்னமா பண்றது? நீதானே சொன்ன உங்க அப்பா கணிப்பு சரியா இருக்கும்னு, அப்புறம் இதுக்கு என்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்கிற என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்டதும் பருள் முகத்தை சுளித்துக் கொண்டிருந்தாள். அதை பார்த்து ஆதன் சிரித்து விட்டு, என்னாச்சு, இதுக்கு இவ்வளவு கோவப்படுற என்று கேட்டான். ஒன்னும் இல்லைங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க, என் வருத்தம் என்னோட போட்டும் என்று முகத்தை சுளித்துக் கொண்டு கூறினாள் பருள். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை செய்தான். அப்போது வேங்கையன் இருவரையும் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். ஆதன் பருளிடம் என்ன சொல்ல போகிறான்? பருளுக்கு காத்திருக்கும் சந்தோஷமான விஷயம் என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 282. ஆதனின் பதிலை கேட்டு பருள் மிகவும் கோபமாக இருந்தாள். அதை பார்த்த அருண் மற்றும் வேங்கையன் சிறு புன்னகை செய்தார்கள். அப்போது பருள் முகத்தை சுளித்துக் கொண்டிருப்பதை பார்த்த ஆதன், பருள், எதுக்கு இப்ப முகத்தை சுழிச்சிட்டு நிக்கிற என்று கேட்டான். ஒன்னுள்ள சாமி, நான் எப்பவும் போலதான் இருக்கேன் என்று பருள் கூறிவிட்டு, யாருக்கு என்னாச்சுன்னா என்ன, இவருக்கு இந்த போட்டியில ஜெயிக்கணும், அது மட்டும்தான் நோக்கம் என்று முணுமுணுத்தாள். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு ஏதும் பேசாமல் சிறிது நேரம் இருந்து பார்க்கலாம் என்று எண்ணினான். அப்போது ஆதன் தனது பதிலை கேட்டு பேசாமல் இருப்பதை பார்த்த பருள், டே ஆதன், என்னடா நான் சொன்னதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம திரும்பி நின்னுட்டு இருக்க என்று கோபமாக கேட்டாள். ஆதன் பருளை பார்த்து, எதுக்கு இப்படி கோபப்பட்டு இருக்க, எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசு என்று கூறினான். நான் எது கோவப்பட போறேன்? நன்னன் போட்டியில முதலிடத்துக்கு வந்தா அப்படி ஒரு மாவீரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை என்று முகத்தை சுளித்துக் கொண்டு கூறினாள் பருள். அப்புறம் என்ன, ஃப்ரீயா விடு என்று ஆதன் கூறிவிட்டு மீண்டும் அவளை கண்டுகொள்ளாதது போல் நின்றான். அதை பார்த்த பருளுக்கு கோபம் மேலும் மேலும் அதிகமானது. அவளும் முகத்தை சுளித்துக் கொண்டு திரும்பி நின்றாள். அப்போது ஆதன் பருளுக்கு முன் வந்து நின்று, உன்னை அவன் கல்யாணம் பண்ணும்னா அதுக்கு அவன் போட்டியில ஜெயிக்கணும்ல, அவன் ஜெயிச்சா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ என்று கூறினான். அதை கேட்ட பருள் ஆதனின் வார்த்தைக்கு பின்னால் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்று அவன் கண்களை பார்த்து தெரிந்து கொண்டாள். இருப்பினும் உடனே அவளுக்கு ஆதனின் வார்த்தைகள் புரியவில்லை. அதன் பிறகு ஆதனின் வார்த்தையை வைத்து நன்னன் இந்த போட்டியில் வெற்றி பெறப் போவதும் இல்லை, அத்துடன் நன்னன் தன்னை மணமுடிக்கப் போவதும் இல்லை என்று புரிந்து கொண்டதும் தான் அவள் முகத்தில் சிறு புன்னகை வந்தது. அதை பார்த்த வேங்கையன், நீ சொன்னது இப்போதான் அவளுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆதன், அதனாலதான் இவ்வளவு நேரம் கழிச்சு பல்ப் எரியுது என்று கூறிவிட்டு சிரித்தான். அதை கேட்டு ஆதனும் சிறு புன்னகை செய்துவிட்டு பருளை பார்த்தான். பருளும் சிறு புன்னகையுடன் ஆதனை பார்த்தாள். இங்கு பருளை விட ஆதனுக்குத்தான் வெட்கம் சற்று அதிகமாக இருந்தது. அதை பார்த்த பருளின் முகம் சிவந்தது. அப்போது டங் என்று ஒரு சத்தம் வந்தது. அதை கேட்டதும் பருளும் ஆதனும் திரும்பி அந்த பக்கம் பார்த்தார்கள். அப்போது அந்த போட்டி நிறைவுக்கு வந்திருந்தது. அப்போதுதான் ஆதனுக்கு தெரியும் இவர்கள் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் மைதிலியும் தனது போட்டியில் தோல்வியடைந்தாள் என்று. மைதிலி போட்டியில் தோல்வியடைந்ததால் அவள் அடுத்த போட்டியில் அவளுக்கு தேவையான வீரனை தேர்ந்தெடுத்து சண்டை போடும் வாய்ப்பை தவறவிட்டாள். அது அங்கிருந்த அனைத்து மக்களுக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் கிரீன் ரேங்க் பீனிக்ஸ் பறவையை முதலில் அவேக்கன் செய்த மைதிலியா இது என்பது போல் அங்கிருந்த அனைவரும் வியப்பாகவும் ஏமாற்றத்துடனும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு சற்றும் தாமதிக்காமல் 3வது போட்டியும் ஆரம்பித்தது. இந்த போட்டிக்கு பிறகு 3 போட்டியிலும் தோல்வியடைந்த வீரர்கள் போட்டியிலிருந்து முழுவதுமாக வெளியேற்றப்படுவார்கள். அதனால் யாரெல்லாம் இந்த போட்டியோடு வெளியேற்றப்பட போகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள அங்கிருந்த அனைவரும் ஆர்வமாக காத்துக் கொண்டிருந்தார்கள். இதற்கு முன்பு 2 முறை தோல்வியடைந்த வீரர்கள் இந்த போட்டியில் தங்களது டிஃபெண்டிங் திறமையை முழுவதும் பயன்படுத்தி வென்றுவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். லோகேஷ், நன்னன் மற்றும் அட்டூரியன் மூவரும் அவர்களை எதிர்த்து நிற்கும் வீரர்களை வாஷ் அவுட் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் அங்கிருந்த வீரர்கள் சற்று பதட்டத்துடன் காணப்பட்டார்கள்.
இந்த மூவரும் தான் முதல் 3 இடங்களுக்குள் வருவார்கள் என்று அங்கிருந்த மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதிலும் லோகேஷின் சக்தியாற்றலை பார்த்து அங்கிருந்த மக்கள் அவனுக்குத்தான் முதலிடம், அதை யாராலும் மாற்றியமைக்க முடியாது என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். 3வது போட்டியும் ஆரம்பித்தது. அதில் இந்த மூவரும் அவர்களது சக்தியை வெளிப்படுத்தினார்கள். அங்கு பல எக்ஸ்பர்ட்கள் தோல்வியடைந்து வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து சில எக்ஸ்பர்ட்களும் மாவீரர்களாகும். அதனால் இங்கிருந்த போட்டி மேலும் மேலும் கடினமாகிக் கொண்டே போனது. அப்போது அந்த பெரிய சண்டை போடும் மேடையில் அருண் வந்து நின்றான். அவன் தயாளனை பார்த்து, தயாளன் வா, நீயா நானான்னு பாத்துக்கலாம் என்று கூறினான். அதை பார்த்த பெரிய மேடையில் இருந்த மாஸ்டர் ஒருவர், அங்க பாருங்க மாஸ்டர், அந்த அருண் சொன்ன மாதிரியே தயாளனை சண்டை கூப்பிட்டு இருக்கான். அப்போ இந்த சண்டை ரொம்ப பயங்கரமா இருக்க போதுன்னு நினைக்கிறேன் மாஸ்டர் என்று கூறினான். அதை கேட்டு அருகில் இருந்த பாலன் ஆமென்று தலையசைத்து விட்டு பார்த்து கொண்டிருந்தார். அருண் எக்ஸ்பர்ட் ரேங்கிங்கில் 9வது இடத்தில் இருப்பவனாகும். ஆனால் தயாளன் 7வது ரேங்கிங்கில் இருப்பவனாகும். இருவருக்கும் இடையே 2 லெவல் குறைவாக இருப்பினும் அருண் தான் தயாளனை இப்போது தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதுதான் அங்கிருந்த மக்களுக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. மக்களை பொறுத்தவரை ரேங்கிங் மற்றும் லெவல் தான் பெரிதாகும். அதனால் அந்த எண்ணத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காகவே தான் அருண் தயாளனை சண்டைக்கு அழைத்திருக்கிறான். அதை பார்த்த ஏகன், இந்த அருண் ரொம்ப ஓவர் கான்பிடண்டா தயாளனை கூப்பிட்டு இருக்கான். அவன் சக்தி என்னன்னு தெரியாம கூப்பிட்டு அடிபட்டு தோக்குறதுக்கு தயாராயிட்டான். இந்த போட்டியில் அருண் தோத்தான்னா போதும், இந்த பாலன் மாஸ்டர் ரேங்கிங் பொய்ன்னு நிரூபிச்சிடலாம் என்று வஞ்சகமாக நினைத்துக் கொண்டிருந்தார். அருண் அங்கிருந்த தயாளனை தன்னுடன் சண்டை போட அழைத்ததும் அங்கிருந்த அனைத்து மக்களின் பார்வையும் அருண் மீது மாறியது. அவர்கள் அனைவரும் அருண் பற்றியும் தயாளனை பற்றியும் ஆங்காங்கே பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த பல லட்சக்கணக்கான மக்களும் இவர்களை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெரிய மேடையில் இருந்த அனைத்து மாஸ்டர்களும் இந்த போட்டியை மிகவும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்கு முக்கிய காரணம் பாலன் மாஸ்டர் அருணுக்கு 5வது இடம் என்று கூறியது உண்மையா இல்லையா என்று தெரிய போகும் சண்டைதான் இது என்று அனைவரும் நம்பினார்கள். அப்போது தயாளன் அருணை பார்த்து, டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சும்மா ஒரு பேச்சுக்கு தான் என் கூட சண்டை போடுறேன்னு சொன்னேன்னு நினைச்சேன். ஆனா நீ உன் உயிரோட போறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உண்மையாலும் நீ என் கையால அடிபட்டு சாக விரும்புறியா என்ன என்று நக்கலாக கேட்டான். தயாளனும் கடைசி போட்டியில் ஏற்பட்ட காயத்தை எல்லாம் சரி செய்து விட்டுத்தான் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு ஏற்பட்ட காயம் மற்ற வீரனாக இருந்திருந்தால் அது குணமாக இப்போதை விட இன்னும் நெடுநேரம் ஆகியிருக்கும். ஆனால் தயாளன் தனது ஆற்றல் சக்தி மூலமாக அனைத்து காயங்களையும் விரைவாக குணமாக்கினான். தயாளன் நக்கலான பேச்சை கேட்டு அருணுக்கு கோபம் வந்துவிட்டது. டேய், இந்த காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது சரியா? நான் உன் கூட சண்டை போடுறதுக்கு விரும்புறேன். உனக்கு விருப்பம்னா வா, இல்லன்னா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இரு என்று கூறினான். அதை கேட்டதும் தயாளனுக்கு கன்னத்தில் அறை விழுந்தது போல இருந்தது. அவன் சுற்றியும் பார்த்தான். அங்கிருந்த மக்கள் அனைவரும் தயாளனை பார்த்து கிண்டல் செய்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது தயாளன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன சண்டைக்கு கூப்பிட்டிருப்ப, இந்த சண்டையில உன்னை கொல்லாம விடமாட்டேன்டா என்று கோபத்தில் கொந்தளித்தான். தயாளன் அதை சொல்லி முடித்த அடுத்த நிமிடம் அவனது சக்தியை பயன்படுத்தி திடீரென்று அருணுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டிருந்தான். அத்துடன் ஒரு சக்தியை கையில் எடுத்து அருணை தாக்கினான். தைரியம் இருக்கிறதுனாலதான்டா இவ்வளவு பெரிய சண்டைக்கே வந்திருக்கேன், வாடா பாத்துக்கலாம் என்று அருண் கூறிவிட்டு தனது சக்தியை எடுத்து தயாளனின் சக்தியை நோக்கி தாக்கினான். அருண் அட்டாக் தயாளனின் அட்டாக்கை தடுத்து நிறுத்தியது. அப்போது அருண் மற்றொரு கையில் அவனது மற்றொரு சக்தியை எடுத்து தாக்கினான். அந்த சக்தி மிகவும் வேகமாக தயாளனை தாக்குவதற்கு சென்றது. அதை பார்த்த தயாளன் அந்த சக்தியை நோக்கி ஒரு அடி முன்னால் வந்து அந்த அட்டாக்கில் இருந்து தப்பித்து விட்டான். அதை பார்த்த தயாளன் ஒரு குத்து சக்தியை எடுத்து அருணின் தலையை நோக்கி தாக்கினான். அதை பார்த்த அருண் அவனது விரலில் இருந்து ஒரு லைட் சக்தியை எடுத்தான். அதை எடுத்து அந்த குத்து சக்தியை நோக்கி தாக்கினான். 2 சக்தியும் வந்து மோதிக்கொண்டது. அந்த 2 சக்தியும் மோதியதும் அங்கு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அது மட்டுமின்றி அந்த இடமே அதிர ஆரம்பித்தது. எக்ஸ்பர்ட் பேட்டில் கிரவுண்ட் மட்டுமின்றி அருகில் இருந்த வாரியர் லெவல் பேட்டில் கிரவுண்டும் அதிர்ந்தது. அங்கிருந்த மக்கள் அனைவரும் தடுமாறினார்கள். அந்த 2 சக்தியும் மோதிக்கொண்டதன் தாக்கம் அங்கிருந்த மக்களுக்கே அனல் போல் அடித்தது. இருவரும் அந்த சக்தியை மாறி மாறி தாக்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த பெரிய மேடைக்கு கீழே நின்று கொண்டிருந்த வெற்றி பெற்ற எக்ஸ்போர்ட் ஒருவன், எப்பா சாமி, மச்சான் நல்ல வேலை இந்த அருண் என்ன கூப்பிடல, இல்லனா வம்புதாண்டா சாமி என்று கூறினான். அதை கேட்ட அவனது நண்பன், ஆமா மச்சான், அங்க பாரு, அந்த 2 பேரோட சக்தியும் பயங்கரமா இருக்கு. நம்ம நல்ல நேரம் அவங்க 2 பேரு கூடயும் நமக்கு சண்டை வரல.
ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வரைக்கும் நடந்த சண்டையில இந்த சண்டை தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. என்ன மச்சான் சொல்ற என்று கேட்டான். ஆமா ஆமாடா, வேற லெவல்ல இருந்துச்சு. சரி, இதுல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம். ஏன்னா அருணுக்கு பாலன் மாஸ்டர் சாதகமா பேசியிருக்காரு. ஆனா தயாளனும் அருணுக்கு சமமா தான் போட்டி போட்டுட்டு இருக்கான். என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம் என்று கூறினான் எக்ஸ்பர்ட். தயாளனுக்கும் அருணுக்கும் சண்டை நெடுநேரம் நடந்தது. அதில் இருவருக்கும் காயம் ஏற்பட்டது. இருப்பினும் தயாளனுக்கு தான் சற்று காயம் அதிகமாக இருந்தது. அப்போது அருண் ஒரு அட்டாக் செய்தான். அந்த அட்டாக் பட்டதும் தயாளன் உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. அப்போது அவனது உடம்பில் இருக்கும் உள்ளுறுப்புகள் அனைத்தும் நடுக்கம் கண்டது. அவனது முகம் அந்த தாக்கத்தை தாங்க முடியாமல் தடுமாறுவதற்கு ஆரம்பித்தான். இருப்பினும் அதை தனது முகத்தில் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் தான் இருந்தான் தயாளன். ஆனால் மறுபக்கம் அருண் அப்படியே அசையாமல் மலை போல் நின்று கொண்டிருந்தான். அருணின் தைரியம் ஆரம்பத்தில் இருந்தவாறே இருந்தது. அது சற்றும் குறையவே இல்லை. அப்போது தயாளன் தடுமாறிக் கொண்டிருப்பதை பார்த்த அருண் மீண்டும் ஒரு அட்டாக் செய்தான். அந்த சக்தி தயாளனை நோக்கி வேகமாக சென்றது. அது அங்கிருந்த பூமியை மீண்டும் நடுங்க வைத்தது. அதை பார்த்த தயாளனுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் தன்னை விட 2 லெவல் குறைவாக இருக்கும் அருண் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒருவனாக இருப்பான் என்று தயாளன் நினைத்து கூட பார்க்கவில்லை. அப்போது தயாளனும் அவனது முழு சக்தியையும் வைத்து அருணை தாக்கினான். 2 பக்கமும் இருந்து 2 பெரிய சக்திகள் நேருக்கு நேர் வந்தது. 2 சக்தியும் மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருப்பதால் அது வரும் வழியெல்லாம் பூமியை பிளந்து கொண்டே வந்தது. 2 அட்டாக்கையும் பார்க்கும்போது தயாளன் அட்டாக் தான் சக்தி வாய்ந்தது போல் மக்களுக்கு தெரிந்தது. ஆனால் தயாளனுக்கு தான் தெரியும் அவனது சக்தியை விட அருணின் சக்தி மிகவும் வலிமையாக இருக்கிறது என்று. அந்த அட்டாக்கில் முடிவு தெரிய வரும் என்று அங்கிருந்த மக்கள் அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இதுபோல் பெரிய பேட்டிலை பல நாட்கள் கழித்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேட்டில் மூலமாக அருண் மற்றும் தயாளன் இருவரின் சக்தியையும் மக்கள் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைந்தது. ஏனென்றால் தயாளன் மதுரா அகாடமியில் ஒரு பிரபலமான வீரனாகும். ஆனால் அருண் யாருக்கும் தெரியாத ஒரு வீரனாகும். அவனை யாரும் பெரிய அளவில் பார்த்ததில்லை. அதனால் அவனது சக்தி ஆற்றலும் பெரிய அளவில் யாரும் பார்த்திருக்கவும் இல்லை. இன்று அருண் தனது சக்தியை எடுத்து தயாளனுக்கு இணையாக சண்டை போடுவதை பார்க்கும்போது அங்கிருந்த மக்கள் அருணும் ஒரு வீரன்தான், அவன் நேரம் வரும்போது தனது சக்தியை காட்டிக்கொள்ளலாம் என்று இருந்த வீரன் என்று புரிந்து கொண்டார்கள். இருவரின் சண்டையை பார்த்த ஆதனுக்கு அருகில் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட் அவனுக்கு அருகில் இருந்த ஒரு வீரனிடம், மச்சான், இவங்க 2 பேர்ல யார் ஜெயிச்சு வருவாங்கன்னு நினைக்கிற என்று கேட்டான். அப்போது அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு அருகில் இருந்த வீரன், ஏன்டா இதுல என்ன சந்தேகம், எப்படியும் தயாளன் தான் இந்த போட்டியில ஜெயிப்பான்டா, ஏன்னா அவன் அட்டாக் தான் செம வயலண்டா இருக்கு பாரு என்று கூறினான். ஆமா மச்சான், எனக்கும் அதான் தோணுது. ஏன்னா எல்லா விதத்திலையும் தயாளன் தான் அதிகமா இருக்கான். இந்த அருண் வீரன் தான், ஆனா தயாளன் அளவுக்கு இல்லைங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயமே என்று கூறினான் அந்த எக்ஸ்பர்ட். அந்த இருவரும் இப்படித்தான் மாறி மாறி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கிருந்த மக்கள் நினைத்ததைத்தான் அந்த இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த எக்ஸ்பர்ட்டுகள் பேசுவதை கேட்டு ஏகனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இருப்பினும் அவர் முகத்தில் ஏதும் காட்டிக்கொள்ளாமல் இருந்தார். அங்கிருந்த அனைவரையும் பொறுத்தவரை தயாளன் தான் பெரும்பாலும் இந்த போட்டியில் ஜெயிப்பான் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த எக்ஸ்பர்ட் பேசியதை கேட்டு வேங்கையன் திரும்பி ஆதனை பார்த்து, ஆதன், நீ சொல்லு மச்சா, யார் இந்த போட்டியில் ஜெயிப்பாங்க என்று கேட்டான். ஆதன் இந்த சண்டையை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்து விட்டு சற்றும் தயக்கமில்லாமல், இந்த போட்டியில் ஜெயிக்க போறது அருண் தான் என்று உறுதியாக கூறினான். அதை கேட்டதும் வேங்கையன் அங்கிருந்த எக்ஸ்பர்ட் மற்றும் ஆதனின் குரல் கேட்ட ஏகன் மற்றும் அனைவருக்கும் வியப்பாக இருந்தது. இருப்பினும் ஆதனின் வார்த்தையில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று தெரிந்து கொண்டு அமைதியாக நின்றான். அப்போது ஏகன், இந்த ஆதன் எதை வச்சு அருண் ஜெயிப்பான்னு சொல்றான், இவன் என்ன நம்மளோட பெரிய எக்ஸ்பர்ட்டா என்ன, இவன் சும்மா குத்து மதிப்பா சொல்லுவான் போல இருக்கு. சரி, தயாளன் மட்டும் ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பாலன் மாஸ்டரையும் ஆதனையும் பாத்துக்கலாம் என்று நினைத்தார். அப்போது அந்த பக்கம் இருந்து ஒரு குரல் வந்தது. நீ என்ன பெரிய மாஸ்டர் நினைப்பா ஆதன், தோத்து போக போறவனை போய் ஜெயிப்பான்னு நம்பிக்கையா சொல்லிட்டு இருக்க என்று கேட்டது. ஆதன் வேகமாக திரும்பி பார்த்தான். ஆதனின் முகம் கோபமாக மாறியது. அங்கிருந்த அனைத்து மக்களும் திரும்பி ஆதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதனை மிரட்டியது யார்? ஆதனுக்கு காத்திருக்கும் சண்டை யாருடன்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன?